வெல்கம் டு சஷ்டிகா கிச்சன். இது நம்ம கிச்சனில் கத்திரிக்காய் கடையில் எப்படி செய்யலாங்க பார்க்கலாம். இந்த கத்திரிக்காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த கத்திரிக்காய் கடைசல் பண்ணி கொடுத்தோம்னா ரொம்ப வேகமாக சாப்பிடுவாங்க. 10 நிமிஷத்தில் நம்ம டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து கத்திரிக்காய் ஒரு 100 கிராம் கத்திரிக்காய் எடுத்துக்கிறோம். உங்களுக்கு எந்த கத்திரிக்காய் கிடைக்குதோ அந்த கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. இந்த மாதத்தில் வர கத்திரிக்காயே ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் எடுத்துக்கிறோம். தக்காளி பழம் ஒரு 3 தக்காளி எடுத்துக்கிறோம். பச்சை மிளகா ஒரு 2 மிளகா, பூண்டு ஒரு 5 பூண்டு எடுத்துக்கோங்க. இதை அப்படியே குக்கரில் ஒன்றாவே வேக வச்சு அப்படியே கடைசல் ரெடி பண்ணலாம். இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம அடுப்பத்தை வச்சு குக்கரை வச்சுருக்கோம். இந்த குக்கரில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தே வெங்காயத்தை சேர்த்து வதக்கலாம். எண்ணெய் எதுவுமே சேர்க்க தேவையில்லை, சும்மாவே அப்படியே நம்ம ட்ரையாக வதக்கிடலாம். வெங்காயம், தக்காளி பழம், பச்சை மிளகா, பூண்டு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம், பூண்டு சேர்த்துருக்கேன். பூண்டு விருப்பம் இல்லாதவங்க பூண்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதை சேர்த்து அப்படியே வதக்கிட்டு அப்படியே வேக வச்சிடலாம். வெங்காயம் தக்காளியோட நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கு நல்லா பொடியாக கட் பண்ணிக்கிறோம். அப்போ நல்லா கொஞ்சம் நல்லா வெந்து வரும். குக்கரில் போட மாதிரி டக்குன்னு வெந்துடும். ரொம்ப வேகமாக பண்ணிடலாம். இந்த கத்திரிக்காய் கடைகளுக்கு தேவையான மிளகா பொடியுமே சேர்த்துருவோம். நம்ம சேர்த்து அப்படியே வேக வச்சிடலாம். கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ இந்த கடைசலுக்கு தேவையான மிளகா பொடி சும்மா கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் போடுறேன். குழம்பு பொடி உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. மிளகா பொடி, மஞ்சள் பொடி நம்ம ஏற்கனவே சஷ்டிகா கிச்சனில் போட்டுக்க வீட்டில் அரைச்ச மஞ்சள் பொடி தான் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்குருவோம். உப்பு இந்த கடைசலுக்கு தேவையான உப்பும் சேர்த்துருவோம். சேர்த்து அப்படியே குக்கரில் மூடி வேக வச்சு ஒரு விசில் வச்சு அப்படியே நம்ம இறக்கிடலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி தண்ணியும் சேர்த்து போட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி அப்படியே வேக வச்சுருவோம். குக்கரில் வேக வச்சு ஒரு விசில் விட்டுருவோம். இப்போ குக்கரை வச்சு மூடி ஒரு விசில் வச்சு அப்படியே எடுத்துட்டோம்னா கடைசல் ரெடி ஆகிடும். இதை அப்படியே நம்ம தாளிச்சிட்டோம்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. குக்கரில் நம்ம ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ கொஞ்சம் வெயிட் போகவும் நம்ம எடுத்துருவோம். ரிலீஸ் பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இதை அப்படியே நம்ம நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். மிக்சியில் போட்டோம்னா டேஸ்ட்டு மாறிடும். மிக்சியில் மட்டும் போட்டுறாதீங்க. இதை அப்படியே மேஷ் பண்ணிவிட்டு தாளிக்கிறதா ரொம்ப வேகமாக பண்ணிடலாம். இல்லை பருப்பு மத்து இருந்தால் அதை வச்சு கூட நம்ம கடைஞ்சிட்டு அப்படியே கூட தாளிக்கலாம். பருப்பு மத்து வச்சு கூட இந்த மாதிரி கூட நல்லா கடைஞ்சிக்கோங்க. கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இது போட்டுக்கிறதே தெரியாத அளவுக்கு நல்லா நம்ம கடைஞ்சிக்கிடுவோம். தண்ணி வந்து நமக்கு தேவைப்படுற அளவு இப்போ தாளிக்கும் போதே சேர்த்துக்கிடுவோம். தண்ணி முதலே ரொம்ப ஊற்றினோம்னா நமக்கு கடையிறதுக்கு சிரமமாக இருக்கும். தண்ணி இருத்துட்டு அப்புறமே கடையணும். கடைஞ்சி இந்த மாதிரி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிடுவோம். உங்களுக்கு இல்லை இந்த கரண்டி வச்சு கூட இப்படி மசிச்சு விட்டு கூட எடுத்துக்கிடுவோம். இப்போ இதை அப்படியே நம்ம தாளிச்சிடலாம். இப்போ கடாயை வச்சு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குருவோம். எண்ணெய் ரொம்ப சேர்க்க தேவையில்லை. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் 1 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் இதை சேர்த்து வெளியே விட்டுருவோம். ரொம்ப வேகமாக பண்ணிடலாம். இது வெளியே மீது பெருங்காயம் ஒரு சிட்டிகை போட்டுக்கிடுவோம். வெங்காயம், சின்ன வெங்காயம் சும்மா கொஞ்சம் ஒரு 10 வெங்காயம் மட்டும் பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிடுவோம். கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். வெங்காயம் வதங்கின உடனே ஒரு வத்தல், சும்மா சின்ன வத்தல் ஒன்று கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். நம்ம கடைஞ்சி வச்சுருந்த கத்திரிக்காயை அப்படியே சேர்த்துக்கிடுவோம். உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிடுவோம். தண்ணி கொஞ்சம் உங்களுக்கு எந்த அளவு தேவைப்படுதோ அந்த அளவு சேர்த்துக்கிடுவோம். இங்கே பாரு, ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். அப்படியே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கத்திரிக்காய் கடைகள் ரெடி ஆகிடும். மல்லித்தலை லைட்டாக தூவி விட்டு இறக்குனா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வாசனை ஜம்முன்னு இருக்கும். வேகமாக பண்ணிடலாம். இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே டக்குன்னு ரெடி பண்ணி கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்துறது கூட இட்லி மேலே ஊற்றி கூட நம்ம சாம்பார் இட்லி மாதிரி ஊற வச்சு கொடுத்தாலும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா இந்த மாதிரி தளதளம் கொதிக்கும் போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு தான் செய்கிறோம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. செஞ்சு பாருங்கள். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.
கத்திரிக்காய் கடைகள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா சூடாக இட்லி ஊற்றி இந்த மாதிரி கடைசல் ஊற்றி இந்த மாதிரி ஊற வச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சஷ்டிகா கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை.